Hello everyone, welcome to our channel Target 190 IAS Academy. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் and subscribe பண்ணுங்க. Today 8th standard English term 1 book back question answers பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Contents டோட்டலாக நம்மளுக்கு 3 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ப்ரோஸ் ஹாபி turns a successful career, poem my hobby reading, supplementary Jim Corbett a hunter turned naturalist, second unit prose friendship, poem lessons in life, supplementary homeless man and his friends a true story, again third unit prose being safe, poem firework night, then supplementary when instinct works. ஸோ டோட்டலாக 3 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3லேயும் நம்மளுக்கு ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. யூனிட் 1 ப்ரோஸ் ஹாபி டர்ன்ஸ் எ சக்ஸஸ்ஃபுல் கரியர். வார்ம் அப்பில் வாட் இஸ் த கேர்ள் டூயிங்? த கேர்ள் இஸ் பெயிண்டிங் பிக்சர். ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் த மேன் டூயிங்? வில் யூ லைக் டூயிங் இட்? வை? ஸோ அந்த மேன் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, உங்களுக்கு அது பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த மேன் இஸ் குக்கிங் ஐ டோன்ட் லைக் டூயிங் இட் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் மை ஃபிங்கர் கட். ஸோ அந்த மேன் வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கு பிடிக்காது ஏன்னா என் ஃபிங்கர் கட் ஆகிறத நான் விரும்பலை. நெக்ஸ்ட் டூ யூ லைக் கார்டனிங்? வை? ஸோ உங்களுக்கு கார்டனிங் பிடிக்குமா ஏன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் எஸ் ஐ லைக் கார்டனிங் பிகாஸ் இட் இஸ் எ ஹாபி ஃபர்ஸ்ட். தி கார்டன் கிவ்ஸ் அஸ் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ். ஸோ கார்டனிங் இஸ் போத் பெனிஃபிஷியல் அண்ட் அ பாஸ் டைம். என்ன சொல்கிறாங்க, கார்டனிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ இது வந்து ஒரு நல்ல ஹாபி. ஸோ கார்டனிங் வந்து செய்யும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் ஃப்ளவர்ஸும் கிடைக்கும். ஸோ அதனால் எனக்கு கார்டனிங் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஒரு நம்மளுக்கு பெனிஃபிட்டாகவும் அமையும், சேம் டைம் ஒரு நல்ல டைம் பாஸிங்காகவும் அமையும். நெக்ஸ்ட் வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் டேக்கிங் அப் சைக்கிளிங் ஆஸ் அ ஹாபி? ஸோ சைக்கிளிங்கை ஹாபியாக எடுத்துக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் சைக்கிளிங் இஸ் ட்ரூலி எ ஹாபி. This is one of the best exercises both for our body and heart. It increases stamina. ஸோ என்னது, சைக்கிளிங் வந்து நம்ம ஹாபியாக எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்டாமினா கொடுக்குது இது. ப்ளஸ் இது வந்து நம்மளோட பாடிக்கும் மைண்டுக்கும் ஒரு நல்ல எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மணிஸ் ஹாபி இஸ் பிளேயிங் கிரிக்கெட். ஸோ மணியோட ஹாபி வந்து பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். செகண்ட் ஒன் ஹாபீஸ் ஆர் யூனிக் டு பீப்புள். ஸோ ஹாபீஸ் வந்து ஒவ்வொரு பீப்புளுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் பீப்புள் ஹாவ் ஹாபீஸ் ஒன்லி டு பாஸ் டைம். ஸோ ஹாபீஸ் வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் மணி இமேஜின்ட் அ வேர்ல்ட் வித் டேஷ். ஸோ மணி யார் இருக்கிற மாதிரி உலகத்தை இமேஜின் பண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் மேஜிக் அண்ட் மெஜிஷியன்ஸ். ஸோ மேஜிக்கும் மெஜிஷியன்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு உலகத்தை இமேஜின் பண்ணா. நெக்ஸ்ட் வென் மணி ஸ்டார்டட் ரைட்டிங் திங்ஸ் ஹி வாஸ் அனேபிள் டு டேஷ். ஸோ ஃபர்ஸ்ட் மணி எழுத ஆரம்பிக்கும் போது அவனால் என்ன பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் டிஸ்கிரைப் தெம் அக்யூரேட்லி. ஸோ அதை அக்யூரேட்டாக டிஸ்கிரைப் பண்ண முடியலை. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் மணி ஃபீல்ஸ் ரைட்டிங் இஸ் லைக் டேஷ். ஸோ மணி ரைட்டிங் எந்த மாதிரியான விஷயம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் பெயிண்டிங் தி வாய்ஸ். ஸோ ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு பெயிண்ட் பண்ணுற மாதிரி, வாய்ஸை பெயிண்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. Again read and understand. Say true or false. First Ajay Garg is an artist. அஜய் கார்க் அப்படிங்கிறவங்க ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஆஷா தேவி டாட் அஜய் தி மினியேச்சர் பெயிண்டிங். ஆஷா தேவி வந்து அஜய்க்கு மினியேச்சர் பெயிண்டிங் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் அஜய் டிஸ்பிளேட் 150 பெயிண்டிங்ஸ். ஸோ அஜய் வந்து 150 பெயிண்டிங்ஸ் டிஸ்பிளே பண்ணார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ரூ.
Fourth one, Ajay was awarded by the Indian President Dr. APJ Abdul Kalam. ஸோ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து அஜய்க்கு அவார்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ரூ. ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் அஜய் கிஃப்டட் வித்? ஸோ அஜய் அப்படிங்கிறது பிறக்கும் போதே எந்த மாதிரி ஒரு கிஃப்டோட பிறந்தான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் அஜய் வாஸ் கிஃப்டட் வித் த ஸ்கில் ஆஃப் பெயிண்டிங். ஸோ அஜய் பிறக்கும் போதே ஒரு நல்ல பெயிண்டிங் ஸ்கில் இருந்துச்சு. நெக்ஸ்ட், ஹவ் வாஸ் ஹீ ஹானர்ட்? ஸோ அவனை எப்படி ஹானர் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஹீ வாஸ் ஹானர்ட் அண்ட் அவார்டட் அ நேஷ்னல் அவார்ட் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் from the Indian President Dr. APJ Abdul Kalam in 2004. ஸோ 2004ல் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து அவனுக்கு அவார்ட் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அவார்ட் கொடுத்து கௌரவிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வாட் டிட் அஜய்ஸ் கரண்ட் கோல்? ஸோ அஜயோட கரண்ட் கோல் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் அஜய்ஸ் கரண்ட் கோல் வாஸ் டு ரீஎனர்ஜைஸ் தி டையிங் ஆர்ட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் மினியேச்சர் இந்தியன் பெயிண்டிங். ஸோ இந்தியன் மினியேச்சர் பெயிண்டிங்கை வந்து மறுபடியும் ரீஎனர்ஜைஸ் பண்ணுறது தான் அஜயோட கரண்ட் கோல். நெக்ஸ்ட், இஸ் அஜய்ஸ் ஹாபி பிகம் எ சக்ஸஸ்ஃபுல் கெரியர் ஹவ்? ஸோ அஜயோட ஹாபி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கெரியர் ஆச்சா எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் எஸ், பிகாஸ் ஹீ டர்ன்ட் ஹிஸ் ஹாபி இன்டு எ சக்ஸஸ்ஃபுல் கெரியர். ஸோ அது சக்ஸஸ் ஆச்சு, அவன் வந்து தன்னோட ஹாபியை வந்து ஒரு நல்ல கெரியராக சக்ஸஸ்ஃபுல்லான கெரியராக மாற்றிக்கிட்டான். Again, read and understand. Fill in the blanks. First, Mani feels writing is like dash. So, Mani writing எந்த மாதிரியான விஷயம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் பெட் டைம் ஸ்டோரிஸ். ஸோ அதை பெட் டைம் ஸ்டோரிஸ் மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். நெக்ஸ்ட், அஜய் மாஸ்டர்ட் தி டெக்னிக்ஸ் ஆஃப் டேஷ். ஸோ அஜய் எந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ப்ரிப்பேரிங் கலர்ஸ் அண்ட் ப்ரஷஸ். ஸோ கலர்ஸையும் ப்ரஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுலையும் மாஸ்டராக இருந்தான். நெக்ஸ்ட், இளவழகி ஒன் ஹர் ஃபஸ்ட் மேட்ச் எகெயின்ஸ்ட் டேஷ். ஸோ இளவழகி வந்து அவளோட ஃபஸ்ட்டு மேட்சை யாருக்கு எகெயின்ஸ்டாக வின் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஹர் ஃபாதர். நெக்ஸ்ட், சூஸ் கரெக்ட் சினானிம் ஃப்ரம் தி இட்டாலிக் வேர்ட். ஸோ இட்டாலிசைஸ் பண்ணி கொடுத்துருக்க வேர்ட்ஸோட சினானிம் கேட்டிருக்காங்க. ரைட்டிங் இஸ் யூனிக் ஹாபி. ஸோ யூனிக்கை இட்டாலிசைஸ் பண்ணியிருக்காங்க. யூனிக் சினானிம் வந்து செப்பரேட். நெக்ஸ்ட், அஜய் ஸ்டார்டட் டு பெயிண்ட் ஹாப்பிலி. ஸோ ஹாப்பிலிக்கு சினானிம் ஜாய்ஃபுல்லி. தேர்ட் ஒன், மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் டெபிக்ட் இந்தியன் கல்ச்சர். ஸோ டெபிக்ட் அப்படிங்கிறதுக்கு சினானிம் வந்து போர்ட்ரே பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் டெபிக்ட். நெக்ஸ்ட், சூஸ் கரெக்ட் ஆன்டனிம்ஸ் ஃபார் தி இட்டாலிக் வேர்ட்ஸ். ஸோ இட்டாலிசைஸ் பண்ணியிருக்க வேர்ட்ஸுக்கு ஆன்டனிம் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், அஜய் சஃபர்ட் அண்ட் இன்ஜுரி. சஃபர்டுக்கு வந்து ஆன்டனிம் கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்டனிம் ஆஃப் சஃபர்ட் இஸ் என்டியூர். ஸோ என்டியூர். செகண்ட், அஜய் மாஸ்டர்ட் தி டெக்னிக்ஸ் ஆஃப் பெயிண்டிங். மாஸ்டர்டுக்கு ஆன்டனிம் கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்டனிம் ஆஃப் மாஸ்டர்ட் இஸ் அன்ஸ்கில். ஸோ மாஸ்டர்னால் ஒரு விஷயம் நல்லா தெரியுது, அன்ஸ்கில்னால் ஸ்கில் சுத்தமாக இல்லை. நெக்ஸ்ட், இளவழகி ஒன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இன். ஸோ ஒன் அப்படிங்கிறதுக்கு ஆன்டனிம் கேட்டிருக்காங்க. ஒன்னோட ஆன்டனிம் வந்து டிஃபீட். ஸோ டிஃபீட் ஆகிறது தோற்கடிக்கிறது. ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 1 or 2 sentences. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஹேப்பன் டு அஜய் அட் தி ஏஜ் ஆஃப் 3? ஸோ அஜய்க்கு 3 வயசு இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் அஜய் சஃபர்ட் அன் இன்ஜுரி அட் தி ஏஜ் ஆஃப் 3. He was treated, but the treatment left him permanently deaf. ஸோ அஜய்க்கு வந்து 3 இயர்ஸாக இருக்கும்போது ஒரு சின்ன இன்ஜுரி ஆச்சு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ என்ன தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அவன் பர்மனெண்ட்டாக டெஃப் ஆகிட்டான், காது கேட்காம போயிடுச்சு. நெக்ஸ்ட், வாட் டிட் ஆஷா தேவி டீச் அஜய்? ஆஷா தேவி அஜய்க்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன டீச் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஷீ டாட் ஹிம் தி ஓல்ட் அண்ட் டையிங் டெக்னிக் ஆஃப் ட்ரெடிஷ்னல் இந்தியன் மினியேச்சர் பெயிண்டிங். ஸோ ஆஷா தேவி அஜய்க்கு ட்ரெடிஷ்னல் இந்தியன் மினியேச்சர் பெயிண்டிங் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட், தேர்ட் ஒன், அங்கே நம்பர் 4 கொடுத்துருக்காங்க. இட்ஸ் தேர்ட். வை ரைட்டிங் இஸ் பெனிஃபிஷியல் அக்கார்டிங் டு மணி? ஸோ மணி வந்து ஏன் ரைட்டிங் ஒரு பெனிஃபிஷியலான விஷயம் அப்படின்னு நினைக்கிறான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் அக்கார்டிங் டு மணி, writing opens his mind to think beyond the little things
with a broader mind. It makes him more passionate about his life and learn new things. ஸோ மணி என்ன நினைக்கிறான்னா ரைட்டிங் வந்து அவனோட மைண்டை ஓப்பன் பண்ணுது, ரொம்ப ப்ராடராக யோசிக்க. ப்ளஸ் அவன் வந்து தன்னோட லைஃப்பை பற்றி ரொம்ப பேஷனேட்டாக இருக்கான். அவன் எப்பப்பெல்லாம் எழுதுகிறானோ அப்பப்பெல்லாம் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டு ரொம்ப பேஷனேட்டாக இருக்கான். வொக்காபுலரியில் ஹோமோஃபோன் கொடுத்துருக்காங்க. when 2 or more words have the same pronunciation but different meanings, origins or spelling. ஸோ 2 அல்லது 2க்கு மேற்பட்ட வேர்ட்ஸுக்கு வந்து சேம் ப்ரனன்சியேஷன் இருந்தால் அதை நம்ம ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நியூக்கு மீனிங் புதுசு, அடுத்த நியூ வந்து நோவோட பாஸ்ட் டென்ஸ். ஃபர்ஸ்ட் ஹோல் அண்ட் ஹோல். ஸோ ஃபர்ஸ்ட் ஹோலுக்கு மீனிங் கிளாத்லலாம் இருக்கும்ல ஹோல். நெக்ஸ்ட் ஹோல் அப்படிங்கிறது ஹோல்சேல், இந்த மாதிரி மொத்தமாக இருக்கிறது. ஸோ நைட் ஃபர்ஸ்ட் நைட் வந்து ஒரு போர் வீரரை குறிக்கும், அடுத்த நைட் இரவு பொழுதை குறிக்கும். நெக்ஸ்ட்டு சி. ஸோ ஃபர்ஸ்ட் சிக்கு மீனிங் கண்ணால் பார்க்குறது, அடுத்த சி வந்து கடல். பிக் அவுட் தி கரெக்ட் ஹோமோஃபோன். ஸோ இதில் ஹோமோஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க, கரெக்டான ஹோமோஃபோன் எடுத்து fill in the blank பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐ எம் நாட் டேஷ் டு ட்ரிங்க் சோடா. அலவுட் அப்படிங்கிறது எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் அலவுட் வந்து சவுண்டு குறிக்கிறது, அடுத்த அலவுட் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ALLOWED. செகண்ட் த விண்ட் டேஷ் த லீவ்ஸ். ஸோ ப்ளூ வரணும், செகண்ட் ப்ளூ தான் கரெக்ட் ஆன்சர், BLEW, அதுதான் ப்ளோவோட பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் ஐ வில் டேஷ் மை ஃப்ரெண்ட். ஸோ மீட்டோட ஸ்பெல்லிங், கரெக்டான ஸ்பெல்லிங் எது? MEET, மீட். ஃபஸ்ட்டு மீட் வந்து நான்வெஜ். நெக்ஸ்ட் ஒன் ஹீ வில் ப்ளே தி டேஷ் இன் த செகண்ட் ப்ளே. ஸோ அவன் ரோல் ப்ளே பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோல் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ROLE, ரோல். செகண்ட் ரோல் வந்து ரோல் பண்ணுவோம்ல, சப்பாத்தி ரோல், அந்த ரோல். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் ஐ ஹாவ் டேஷ் மூவி பிஃபோர் சீன். ஸோ இதில் செகண்ட் சீன் SEEN தான் கரெக்டான ஆன்சர். SCENE வந்து இந்த சீன் வந்து ஒரு மூவியில் ஒரு சீன் வரும்ல, அதை குறிக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் SEEN. செகண்ட் சூஸ் தி கரெக்ட் ஹோமோஃபோன். எவ்ரி மார்னிங் மை ஃபாதர் லைக்ஸ் டு லுக் அட் தி டேஷ் ஆன் தி கிராஸ். ஸோ டியூ, பனித்துளி. ஸோ இது சரியான ஸ்பெல்லிங் வந்து DEW. செகண்ட் சென்னை இஸ் தி டேஷ் ஆஃப் தமிழ்நாடு, கேபிட்டல். ஸோ கேபிட்டலுக்கு சரியான ஸ்பெல்லிங் CAPITAL. நெக்ஸ்ட் their words had a negative dash on my self esteem. ஸோ affect வராது, effect தான் சரியான ஆன்சர். ஸோ த கரெக்ட் ஸ்பெல்லிங் EFFECT. ஃபோர்த் ஒன் I was very dash last weekend because my friends made plans that did not include me. போர்டு. ஸோ இதில் போர்டு கிளாஸ் ரூமில் இருக்கிற போர்டு கிடையாது, போர்டு. ஸோ த கரெக்ட் ஆன்சர் BORED, போர்டு. ஃபிஃப்த் ஒன் தி கேட் காட் தி டேஷ் ஆஃப் அ மவுஸ். ஸோ சென்ட், அந்த ஸ்மெல். ஸோ SCENT தான் சரியான ஆன்சர். Abbreviations and acronyms. Abbreviations are shortened forms of words or lengthy phrases. Example PM, Prime Minister. ஸோ அப்ரிவியேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஷார்ட்டண்ட் ஃபார்ம் ஆஃப் லென்த்தி வேர்ட்ஸ். ஒரு பெரிய வேர்டை ஷார்ட் பண்ணி எழுதியிருக்கு, லைக் PM, CM, DM. ஸோ இதெல்லாம் வந்து அப்ரிவியேஷன். An acronym is a new word created from the first letters of a long name or phrase. For example, NATO, North Atlantic Treaty Organization. ஸோ ஒரு அக்ரோனிம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த லாங் வேர்ட். அந்த லாங் நேமோட ஃபஸ்ட் லெட்டர் எடுத்து இன்னொரு புது வேர்டாக உருவாக்கியிருப்பாங்க, அதை அக்ரோனிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ரிவியேஷனுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. BA பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், BSc பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், MA மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ், MPhil மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி, CEO சீஃப் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர், DEO டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர், RRB ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட், எய்ட்ஸ் acquired immunodeficiency syndrome, CBI Central Bureau of Investigation, BBC British Broadcasting Corporation, OTP one time password.
acronym example laser light amplification by the stimulated emission of radiation. NATO, the North Atlantic Treaty Organization. Radar, radio detection and ranging. Sonar, sound navigation and ranging. Scuba, self-contained underwater breathing apparatus. UDIS, Unified District Information System for Education. Expand the following. GST. So GST ஓட expansion வந்து goods and service tax. Next ECG. ECG ஓட expansion electrocardiogram. Next ILO, International Labour Organization. SCIRT, State Council of Educational Research and Training. IIT, Indian Institute of Technology. ISRO, Indian Space Research Organization. FIR, First Information Report. UNESCO, United Nations Educational, Scientific and Cultural Organization. UNICEF, United Nations International Children's Emergency Fund. NASA, National Aeronautics and Space Administration. Listening questions on passage. What is philately? Philatelyனா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த ஹாபி ஆஃப் ஸ்டாம்ப் கலெக்ஷன் இஸ் நோன் ஆஸ் philately. ஸ்டாம்ப் கலெக்டிங் ஹாபியை வந்து philately அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் நியூமிஸ்மேட்டிக்ஸ்? நியூமிஸ்மேட்டிக்ஸ்னால் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் கலெக்ஷன் ஆஃப் காயின்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் இஸ் நோன் ஆஸ் நியூமிஸ்மேட்டிக்ஸ் ஆர் தி ஹாபி ஆஃப் கலெக்டிங் காயின்ஸ் இஸ் கால்ட் நியூமிஸ்மேட்டிக்ஸ். ஸோ காயின் கலெக்ட் பண்ணுற ஹாபியை வந்து நியூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், டூ யூ நோ வேர் தி ரேரஸ்ட் அண்ட் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஷெல்ஸ் ஆர் ஃபவுண்ட்? ஸோ எங்கே வந்து இருக்கிறதுலே ரொம்ப அழகான ரேரான ஷெல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த ரேரஸ்ட் அண்ட் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஷெல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் தி இண்டோ-பசிபிக், கரீபியன் அண்ட் எடிட்டோர்னியன் ரீஜியன்ஸ். ஸோ இந்த ரீஜியன்ஸில் தான் ரேரஸ்ட் அண்டு பியூட்டிஃபுல் ஷெல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் கொஸ்டின், பெயிண்டிங் கேன் ஹெல்ப் அன்லாஷ் யுவர் க்ரியேட்டிவ் சைட் ஹவ்? ஸோ பெயிண்டிங் வந்து உங்களோட க்ரியேட்டிவ் சைடை அன்லாஷ் பண்ணும் எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் பெயிண்டிங் டிரான்ஸ்லேட்ஸ் அவர் தாட்ஸ், டிசையர்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இன்டு சம்திங் பியூட்டிஃபுல். ஸோ பெயிண்டிங் வந்து நம்மளோட தாட்ஸையும் ஆசைகளையும் ஃபீலிங்ஸையும் வந்து ஒரு அழகான விஷயமாக மாற்றி காட்டும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹாபி? ஹவு டஸ் இட் டிஃபர் ஃப்ரம் யோர்ஸ்? டிஸ்கஸ் அண்ட் ரைட். ஸோ உங்களோட ஃப்ரெண்டோட ஹாபி என்ன, உங்களோட ஹாபி என்ன, ரெண்டும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாபி இஸ் வெப் ப்ரௌசிங், மை ஹாபி இஸ் ரீடிங். ஐ ரீட் புக்ஸ் அண்ட் ரிலிஷ் தெம். பட் மை ஃப்ரெண்ட், மை வந்து அவங்க ஒய் மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் மை ஃப்ரெண்ட் collects information about the latest inventions from net and shares with me. Really web browsing, அவங்க W மிஸ் பண்ணிட்டாங்க. Really web browsing is an amazing hobby. ஸோ என்ன சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டுக்கு வெப் ப்ரௌசிங் ஹாபி, எனக்கு ரீடிங் பிடிக்கும். ஸோ நான் நிறையா புக் படிப்பேன். ஃப்ரெண்டு வெப்பில் வந்து நிறையா நியூ இன்வென்ஷன் பற்றி சர்ச் பண்ணி தெரிஞ்சுப்பாங்க, எனக்கும் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. So next, role play the conversation in the class. So first Naveen, hi Ajay, how are you? So Ajay, I am fine, what about you? So hi Ajay, எப்படி இருக்க? அஜய்னு சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கேன்னு கேட்குறாங்க. Again Naveen, I am fine too. What are you doing in this early morning? ஸோ நானும் நல்லா இருக்கேன், இவ்வளோ காலையில் நேரத்தில் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அஜய், I am taking care of my garden. The garden is running to weeds. ஸோ என்னது, நான் வந்து என்னோடய கார்டனை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நவீன், ஓ வாட் அ பியூட்டிஃபுல் கார்டன் இட் இஸ். ஸோ என்ன ஒரு அழகான தோட்டம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. எகெயின் அஜய், இட் இஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் ஐ ஒர்க் எவ்ரிடே இன் இட். ஸோ இது அழகாக இருக்குது, ஏன்னா நான் டெய்லியும் இதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நவீன், ஹூ ஹெல்ப்ஸ் யூ இன் யுவர் ஒர்க்? ஸோ உனக்கு இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எகெயின் அஜய் இஸ் டெல்லிங், மை செல்ஃப் ஹாவ் டன் திஸ். இட் இஸ் மை அண்ட் ஹூ ஐ ஹாவ் கல்டிவேட்டட் வெஜிடபிள்ஸ் ஹாபி. ஸோ என்ன சொல்கிறாங்க, இது என்னோடது, நான் தான் இந்த கல்டிவேட்டிங் வெஜிடபிள் ஹாபியை வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நவீன், ஓ தட்ஸ் நைஸ், ஹவு லாங் ஹாவ் யூ பீன் டூயிங் திஸ்? ஓ
ஓ சூப்பர், எவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அஜய், ஐ ஹாவ் பீன் டூயிங் திஸ் ஃபார் 3 years. ஸோ 3 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். என்ன எழுதிக்கிறோம்? 3 years, 4 years, 5 years எழுதிக்கலாம். ஸோ அகெயின் நவீன் இஸ் ஆஸ்கிங், ஹூ கேவ் யூ த ஐடியா ஆஃப் கார்டனிங்? ஸோ யார் உனக்கு கார்டனிங் ஐடியா கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறோம். ஸோ அகெயின் அஜய் இஸ் ஆன்சரிங், ஐ ஹேட் இட் அவுட் ஆஃப் மை ஓன் இன்ட்ரெஸ்ட். ஸோ எனக்கு என்னோடய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னால தான் நான் இதை ஹாபியாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அகெயின் நவீன், ஐ ஆல்சோ வாண்ட் டு டூ சம்திங் யூஸ்ஃபுல் டு ஸ்பெண்ட் மை ஸ்பேர் டைம்ஸ். இஃப் யூ ஹெல்ப் மீ ஐ வில் ஸ்டார்ட் இட் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். ஸோ நானும் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் என்னோடய ஃப்ரீ டைமில். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா நானும் அந்த விஷயத்தை நாளையிலேருந்து செய்ய ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அகெயின் அஜய் வில் சே, ஷியோர் ஐ வில் ஹெல்ப் யூ சம்திங். So Ajay is telling, you can also do gardening because it will give you enjoyment as well as a lot of benefits such as getting fresh vegetables and flowers. ஸோ அஜய் சொல்கிறான், நீயும் கார்டனிங் பண்ணு. ஸோ ஏன்னா அது உனக்கு என்ஜாயபுளாகவும் இருக்கும், ப்ளஸ் உனக்கு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸும் ஃப்ளவர்ஸும் கிடைக்கும். கிராமரில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது என்னென்னா, ஹெல்ப் அஸ் டு ஐடென்டிஃபை த வேர்ட்ஸ் டு யூஸ் தெம் கரெக்ட்லி இன் சென்டென்ஸ். ஸோ சென்டென்ஸில் கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஒரு வேர்டையும் கரெக்டாக யூஸ் பண்ணுமா இல்லையா? ஸோ டோட்டலி தெர் ஆர் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஃபர்ஸ்ட் நவுன். ஸோ நவுன் இஸ் அ நேமிங் வேர்ட். ஸோ ஒரு பெயர் சொல்ல வந்து நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். ஸோ அட்ஜெக்டிவ் வந்து என்ன பண்ணும்? நவுனை டிஸ்கிரைப் பண்ணும். லைக் டால், ஷார்ட், ஒயிட், பியூட்டி. நெக்ஸ்ட் வேர்ப். வேர்ப் இஸ் அ வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் அண்ட் ஆக்ஷன் ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஸோ வேர்ப் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல், ஒரு செயலை குறிக்கும். லைக் வாக்கிங், டாக்கிங், பிளேயிங், ஆமிஸ் ஆர் வாஸ் வேர், இதெல்லாம். நெக்ஸ்ட் அட்வர்ப். ஸோ அட்வர்ப் அப்படிங்கிறது என்னென்னா, adverb is a word that modifies a verb. ஒரு வேர்பை மாடிஃபை பண்ணும். லைக் ஸ்பீக்கிங் ஃப்ளூவெண்ட்லி, ரைட்டிங் ஃபாஸ்ட், இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை மாடிஃபை பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரனவுன். ஸோ ப்ரனவுன் அப்படிங்கிறது நவுனோட பிளேஸை எடுத்துக்கும். ஸோ என்னது? இஸ் அ வேர்ட் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன். ஸோ நவுனுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். லைக் அவன், அவள், ஹீ, ஷீ, இட், ஐ, யூ, வி, தே, இது எல்லாமே ப்ரொனவுன்ஸ். நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன். Preposition is a word that denotes the relationship between two objects. ஸோ 2 ஆப்ஜெக்ட்ஸுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை டினோட் பண்ணுறது தான் ப்ரிப்போசிஷன். ஸோ லைக் பிட்வீன், ஆன், அண்டர், அப், இது எல்லாமே வந்து ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் இஸ் அ லிங்க் வேர்ட். ஓகே, கன்ஜங்ஷன் இஸ் அ வேர்ட் யூஸ் டு ஜாயின் 2 words or 2 sentences. ஸோ 2 வேர்ட்ஸையோ இல்லை 2 சென்டென்ஸையோ ஜாயின் பண்ணும். லைக் அண்ட், எட், பட், ஸோ, டில், இஃப். இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் இஸ் அ வேர்ட் தட் யூஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் சடன் ஃபீலிங் ஆர் எமோஷன். ஸோ இன்டர்ஜெக்ஷன் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ரெஸிங் வேர்ட்ஸ் லைக் வாவ், ஹோ, அலாஷ், இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸிங், அவுச், இந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். இதெல்லாமே இன்டர்ஜெக்ஷன். ஸோ noun or naming words, name of a person, place, thing, animals or an idea. Types of nouns: proper noun, common noun, collective noun, material noun, abstract noun. ஸோ என்ன சொல்கிறாங்க? நவுன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். ஸோ நவுன் யாரோட நேமாக இருக்கலாம்? பர்சனோட நேமாக இருக்கலாம், பிளேஸோட நேமாக இருக்கலாம், திங்கோட நேமாக இருக்கலாம், அனிமலோட நேமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஐடியாவோட பேராக கூட இருக்கலாம். ஸோ டோட்டலாக 5 டைப்ஸ் ஆஃப் நவுன் இருக்குது. ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். ப்ராப்பர் நவுன் அப்படின்னா என்னென்னா, எ நவுன் விச் டினோட்ஸ் எ பர்சன், a thing or a place in particular. ஸோ பர்டிகுலராக ஒருத்தரை மென்ஷன் பண்ணுறது தான் என்ன சொல்லுவாங்க? ப்ராப்பர் நவுன். லைக் நேம்ஸ், ஒரு பர்சனோட நேம் இருக்குல்ல, லைக் முத்து, ஸ்டீஃபன், ஃபெமினா, கயல். தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பிளேஸை மென்ஷன் பண்ணும். இந்தியா. பேரட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பேர்டு. டைகர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அனிமல். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறத ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்
காமன் நவுன் a noun which denotes a person, a thing or a place in general. ஸோ பொதுவாக ஒரு விஷயத்த சொல்லும் அப்படிங்கிறத வந்து நம்ம காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாய். ஸோ பாய் அப்படிங்கிறது நிறையா பேர் இருக்கும்ல, முத்து, சரண், இந்த மாதிரி இருந்தால் அது வந்து ப்ராப்பர் நவுன் ஆயிரும். பொதுவாக பாய் அப்படிங்கிறது வந்து காமன் நவுன். லைக் கேர்ள், விமன், ட்ரீ, அனிமல், கண்ட்ரி, பேர்ட், இது எல்லாமே காமன் நவுன். நெக்ஸ்ட் கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் அப்படின்னா a noun which denotes a set of persons, things and places in a group. ஸோ கலெக்டிவ் நவுன் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் பர்சன், லைக் குரூப் ஆஃப் பேர்ட்ஸாக இருக்கலாம், குரூப் ஆஃப் மென்னாக இருக்கலாம். இந்த மாதிரி குரூப் ஆஃப் திங்ஸை குறிக்கிறத கலெக்டிவ் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ், ஆர்மி, க்ரௌட், பீப்புள், கமிட்டி, bunch of keys, herd of cows, a swarm of ants, a flock of birds. இந்த மாதிரி குரூப் ஆஃப் ஆர்மி அப்படிங்கிறது ஒரு குரூப் தானே. ஸோ இதெல்லாமே கலெக்டிவ் நவுன். நெக்ஸ்ட் மெட்டீரியல் நவுன். ஸோ மெட்டீரியல் நவுன் அப்படின்னா a noun which denotes a raw material of a product. ஸோ ஒரு ப்ராடக்டோட ரா மெட்டீரியலை குறிக்கிறத வந்து நம்ம மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு, சில்வர், ஃபைபர், டைமண்ட், கிளே, காட்டன், வுட். நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா a noun which denotes the thing which can be only experienced and not to be seen. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிறது நம்மளால் உணர மட்டும் முடிஞ்ச நவுன்ஸ், லைக் நாலேஜ், ஹாப்பினஸ், ஆங்கர், ஜெலஸ்ட், ஹானஸ்டி, ப்ரைடு, சேட்னஸ், இதெல்லாம் நம்மளால் ஃபீல் பண்ண மட்டும்தான் முடியும். கண்ணால் பார்க்கவோ இல்லை டச் பண்ணவோ முடியாது. ஸோ சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் நவுனுக்கு சந்தீப், பிரியா, ஜுனைத், அசாம், இதெல்லாமே ப்ராப்பர் நவுன். காமன் நவுனு பாய், கேர்ள், மேன், ஸ்டேட். கலெக்டிவ் நவுனுக்கு கிளாஸ், ஸ்கூல், ஆர்மி, ஃபேமிலி, இது எல்லாமே கலெக்டிவ் நவுன். ஸோ மெட்டீரியல் நவுன் கோல்ட், வுட், கிளே, காட்டன். ஸோ இதெல்லாமே மெட்டீரியல் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிறது பியூட்டி, லக், சேரிட்டி, சைல்டுஹுட். ஸோ இதெல்லாம் நம்மளால் ஃபீல் பண்ண மட்டும்தான் முடியும். Pick out the words from the list and put them appropriately in the table. ஸோ இதில் இருக்க வேர்ட்ஸ் எடுத்து அதை நவுன்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் நவுன் அப்படின்னு பிரித்து டேபிள் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ பர்சன் வந்து டேவிட், நாராயணன், கலாம், விஜய், பிரதர். ஸோ இது எல்லாமே ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணுற நவுன். நெக்ஸ்ட் பிளேஸ் திருச்சி, மதுரை, மும்பை, ஸ்கூல், கான்வென்ட், இது எல்லாமே பிளேஸ். நெக்ஸ்ட் அனிமல்ஸில் பேரட், டைகர், ஸ்வான், எலிஃபண்ட். ஸோ இது அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வந்துடும். திங்ஸில் வந்து புக், கம்ப்யூட்டர், ஃபேன், பென்சில், இது எல்லாமே திங்ஸில். ஐடியாஸ் அண்ட் ஃபீலிங்ஸில் வந்து ஹாப்பினஸ், தாட், க்ரீன், ப்ராப்ளம், சொல்யூஷன். ஸோ க்ரீனுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஐடியாஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். நெக்ஸ்ட் ரைட் தி காமன் நவுன் ஃபார் தி ஃபாலோயிங் ப்ராப்பர் நவுன்ஸ். ஸோ ப்ராப்பர் நவுனுக்கு காமன் நவுன் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் நவுன் பிரியா கொடுத்துருக்காங்க. ஸோ பிரியா இஸ் அ கேர்ள். ஸோ அதோட காமன் நவுன் வந்து கேர்ள். சரண் அப்படிங்கிறதோட காமன் நவுன் பாய். டைகருக்கு காமன் நவுன் அனிமல். இந்தியாவுக்கு காமன் நவுன் கண்ட்ரி. பீகாக் அப்படிங்கிறதுக்கு காமன் நவுன் பேர்ட். கோயம்புத்தூர் அப்படிங்கிறதுக்கு காமன் நவுன் பிளேஸ். லயனுக்கு காமன் நவுன் அனிமல். டவுக்கு காமன் நவுன் பேர்ட். கபிலனுக்கு காமன் நவுன் பாய். சலீமாக்கு கேர்ள். Next, read the following paragraph and pick out the different types of nouns and put them in the table. ஸோ இந்த பேராகிராஃப் படித்து அதில் இருக்க நவுன்ஸை வந்து ப்ராப்பர் ஆர்டர் பண்ணி டேபிள் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க ப்ராப்பர் நவுன் அப்படின்னா நேம், ஒரு பர்சனோட நேம் இல்லை பிளேஸோட நேமாக இருக்கலாம், பர்டிகுலர் நேம். ஸோ இதில் இருக்க ப்ராப்பர் நவுன் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ இதில் இருக்க காமன் நவுன் ஹாபி, ஸோ ஹாபி, பீப்புள், டைம். ஸோ இந்த மூணுமே காமன் நவுன். கலெக்டிவ் நவுன் வந்து இதில் பீப்புள். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ஹாபி, ஆக்டிவிட்டி, டைம், பேசிக். ஸோ இது எல்லாமே வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். நம்மளால் அதை டச் பண்ணவோ இல்லை பார்க்கவோ முடியாது, ஒன்லி we can feel. நெக்ஸ்ட் fill in the blanks. fill in the blanksல கலெக்டிவ் நவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 4 கலெக்டிவ் நவுன் கொடுத்து அதை கரெக்டாக ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கவுஸ். ஸோ கவுஸ் அப்படிங்கிறதுக்கு கலெக்டிவ் நவுன் வந்து ஹர்டு. ஸோ லைக் மாட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஹர்ட் ஆஃப் கவுஸ். பேர்ட்ஸுக்கு வந்து கலெக்டிவ் நவுன் ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆண்ட்ஸுக்கு வந்து ஸ்வாம் ஆஃப் ants. கிரேப்ஸ்க்கு வந்து
bunch of grapes இல்லை bunch of keys அந்த மாதிரி சொல்லலாம். கொத்தாக இருக்கும்ல grapes அதனால. Next pronoun. Pronouns are words that replace nouns. ஸோ pronouns அப்படிங்கிறது நவுனை ரிப்ளேஸ் பண்ணுற வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷோபா ஆல்வேஸ் லவ்ஸ் டான்ஸிங். ஸோ ஷோபாக்கு பதிலாக நம்ம ஷீ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஷீ வாண்ட்ஸ் டு கோ டு டான்ஸ் ஸ்கூல். Here we will see some kind of pronouns. So kinds of pronouns சொல்லியிருக்காங்க. First subject pronoun I, we, you, they, he, she, it. So ஐனா நான், வீனா நாம், you அப்படிங்கிறது நீங்கள், they அப்படிங்கிறது அவர்கள், he அவன், she அவள், it அது. ஸோ இது எல்லாமே சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஸோ அந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுனோட ஆப்ஜெக்ட் எது? ஸோ அதுவே நம்ம ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணும்போது ஐ வந்து மீ, வி வந்து அஸ், யூ தான், தே தெம்னு சேஞ்ச் ஆகும், ஹீ ஹிம், ஷீக்கு ஹர், இட் வந்து இட் அப்படியே தான் இருக்கும். ஆப்ஜெக்ட் வரும்போது ஒரு சில ப்ரொனவுன்ஸ் மட்டும் அதோட ஃபார்மை சேஞ்ச் பண்ணிக்கும். பொசசிவ் அப்படிங்கும்போது என்னுடையது. பொசசிவ் அட்ஜெக்டிவ் வந்து ஐ, மை. ஐனா நான், மை அப்படிங்கிறது என்னுடையது. ஸோ வி நாம், அவர், யுவர் கிடையாது, அவர். ஸோ அவர், யுவர் இது எல்லாமே வரும். அவர், யுவர் அப்படிங்கிறது உன்னுடைய ஆர் உங்களுடைய, ஹிஸ் அப்படின்னா அவனுடைய, ஹெர் அப்படிங்கிறது அவளுடைய, அவர் அப்படின்னா நம்முடைய, தேயர் அப்படின்னா அவர்களுடைய, இட்ஸ் அப்படிங்கும்போது அதனுடைய, அகெயின் யுவர் உன்னுடைய ஆர் உங்களுடைய. ஸோ ரெண்டுமே யுவர் வரும். நெக்ஸ்ட் பொசசிவ் ப்ரொனவுன். ஸோ இதில் பொசசிவ் ப்ரொனவுன் வந்து மைன் என்னுடையது, யுவர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், அவர்ஸ், தேயர்ஸ், இட்ஸ், யுவர்ஸ். ஸோ இதுவும் என்னுடையது அப்படின்னு சொல்கிறதுக்காக பொசசிவ் ப்ரொனவுன். ஸோ இதில் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். A subject pronoun is a personal pronoun that is used as the subject of a verb. ஸோ ஒரு சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படிங்கிறது ஒரு பர்சனல் ப்ரொனவுன். அதை வந்து நம்ம சப்ஜெக்டாக ஒரு வேர்புக்கு சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீ, இட் கொடுத்துருக்காங்க. ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட், இட் இஸ் மை டாக், தே ஆர் ரீடிங். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் இஸ் a type of personal pronoun that is replaces a noun with an object. ஸோ ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படிங்கிறதும் பர்சனல் ப்ரொனவுன் தான், ஆனால் நவுனை வந்து ஆப்ஜெக்டோட ரிப்ளேஸ் பண்ணுது. ஸோ அது அந்த நவுனை வந்து ஆப்ஜெக்டாக மாற்றுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மீ, அஸ், யூ, தெம், ஹிம், ஹர், இட். ஸோ ஹீ ஹெல்ப் தி ஓல்டு லேடி, ஹீ கேவ் ஹர் ஃபுட், ரிப்ளேஸ்டு பை தி ஆப்ஜெக்ட் நவுன். ஸோ நம்ம ஷீ வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்து ஹர்ராக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். த பெயிண்டிங் இஸ் டன் பை மீ. ஸோ என்னால் செய்யப்பட்டது. அந்த ஐ வந்து இங்கே ஆப்ஜெக்டாக சேஞ்ச் ஆகி மீன் இருக்குது. ஹீ கால்டு தெம், ஐ வில் கிவ் யூ அ புக். ஸோ நான் உனக்கு ஒரு புக் கொடுப்பேன். நெக்ஸ்ட் கம்ப்ளீட் தி சப்ஜெக்ட் பர்சனல் ப்ரொனவுன். ஸோ சப்ஜெக்ட் பர்சனல் ப்ரொனவுன் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. மை நேம் இஸ் ப்ரீத்தி டேஷ். ஸோ மை அப்போ அதோட பர்சனல் ப்ரொனவுன் இது ஐ. ஸோ ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் அண்ட் திஸ் இஸ் மை ஃபேமிலி. நெக்ஸ்ட் மை மாம்ஸ் நேம் இஸ் பிரின்சி. ஸோ அம்மா பேர், அம்மா வந்து கேர்ள், ஸோ அவங்க அப்படின்னு தானே வரும். ஸோ தி ஆன்சர் இஸ் ஷீ, அவளில் வரும். ஸோ ஷீ இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப். நெக்ஸ்ட் ஆல்பர்ட் இஸ் மை டேட். ஸோ மை டேட் அப்படிங்கிறது ஃபாதருக்கு வந்து மேல் ஜெண்டர், ஸோ ஹீ யூஸ் பண்ணும். ஹீ இஸ் அ பிஸ்னஸ் மேன். நெக்ஸ்ட் பெஞ்சமின் இஸ் மை பிரதர். ஸோ பெஞ்சமின் வந்து என்னோட பிரதர். ஸோ பெஞ்சமின் அப்படிங்கிறது ஒரு மேல் ஜெண்டர் குறிக்குது, ஸோ ஹீ போட்டுக்கிறோம். ஹீ இஸ் மை டான்சர். ஸோ ஃபைனலி ப்ரீத்தி அண்ட் பெஞ்சமின் ஆர் ட்வைன்ஸ். ஸோ தே அவர்கள், அதுக்கு வந்து தே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் சேஞ்ச் தி அண்டர்லைன் வேர்ட்ஸ் வித் கரெக்ட் ப்ரொனவுன். ஸோ இந்த அண்டர்லைன் வேர்ட்ஸை ப்ரொனவுன்ஸோட சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. I saw Mr. Balu this morning and gave Mr. Balu my homework. ஸோ இதில் மிஸ்டர் பாலு அப்படிங்கிறது என்னது? ஸோ மேல் ஜெண்டர், ஸோ ஹீ வரும். ஹீயோட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்து ஹிம். ஸோ ஐ saw him, கரெக்ட் ஆன்சர். முத்து லைக்ஸ் கம்ப்யூட்டர் கேம்ஸ் பட் ஹீ டசன்ட் ப்ளே கம்ப்யூட்டர் கேம்ஸ் வெரி ஆஃபன். ஸோ கம்ப்யூட்டர் கேம்ஸ் இது ப்ளூரல் ஃபார்ம். ஸோ அதோட ஆப்ஜெக்டிவ் ஃபார்ம் வந்து தெம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் தெம்.
Next, my aunt lives in Trichy, but my aunt often comes to visit my family. ஸோ aunt வந்து திருச்சியில் இருக்காங்க, அவங்க அடிக்கடி எங்கள் ஃபேமிலியை விசிட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் பர்சனல் ப்ரொனவுன் ஷீ யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட், நீல் ஆம்ஸ்ட்ராங் வாஸ் born in 1930. நீல் ஆம்ஸ்ட்ராங் landed on the moon in 1969. ஸோ நீல் ஆம்ஸ்ட்ராங், அகெயின் நீல் ஆம்ஸ்ட்ராங் பற்றி தான் பேசுகிறோம். இதில் நம்ம ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணல. ஸோ ஹீ, ஸோ ஹீ இஸ் அ மேல், ஹீ யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட், பொசசிவ் ப்ரொனவுன் அண்ட் பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஸோ பொசசிவ் ப்ரொனவுனுக்கும் பொசசிவ் அட்ஜெக்டிவும் டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. டு ஷோ சம்திங் பிலாங்ஸ் டு சம்படி, டு ரிப்ளேஸ் தி பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஸோ பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஸோ ஒரு இது வந்து இன்னாருக்கு உடையது, இவங்களை பிலாங் பண்ணது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம பொசசிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம். பொசசிவ் ப்ரோனவுன் வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவை ரிப்ளேஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கு எக்ஸாம்பிள், மை ஷர்ட் இஸ் க்ரீன். ஸோ என்னோட ஷர்ட்டு க்ரீன். ஸோ எக்ஸாம்பிள், இதில் வந்து க்ரீன் ஷர்ட் இஸ் மைன். க்ரீன் ஷர்ட் வந்து ரெண்டுமே சேம் மீனிங் தான், பட் இந்த ப்ரனவுன் மட்டும் நம்ம மாற்றுறோம். யுவர் புக் இஸ் நியூ, நியூ புக் இஸ் யோர்ஸ். ஹர் டாக் இஸ் ஸ்மால், ஸ்மால் டாக் இஸ் ஹர்ஸ். அவர் பேர்ட் இஸ் நாய்ஸி, நாய்ஸி பேர்ட் இஸ் அவர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட், சேஞ்ச் தி பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் இன்டு பொசசிவ் ப்ரொனவுன். ஸோ பொசசிவ் அட்ஜெக்டிவை பொசசிவ் ப்ரொனவுன்னா சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் மை பென் அப்படிங்கிறது திஸ் பென் இஸ் மைன். ஸோ நம்ம பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் ஒரு நவுன் ஃபாலோ பண்ணி வரும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி பொசசிவ் அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணும்போது, அதுவே பொசசிவ் ப்ரொனவுன் அப்படின்னா வேறு எந்த நவுனும் ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஸோ நவுனை நம்ம முன்னாடி கொண்டு வந்துடும். ஸோ திஸ் பென் இஸ் மைன். ஷீ மிஸ்ட் ஹர் பர்ஸ். ஸோ மிஸ்ட் பர்ஸ் இஸ் ஹர்ஸ். நெக்ஸ்ட், ஹர் ஸ்பீச் இஸ் நைஸ், நைஸ் ஸ்பீச் இஸ் ஹர்ஸ். மை புக் இஸ் நியூ, நியூ புக் இஸ் mine. My bike is costly, costly bike is mine. Next, verb. Verbல transitive and intransitive verb கொடுத்துருக்காங்க. Transitive verb அப்படின்னா transitive verbs are verbs that express action with an object. ஸோ transitive verb அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷனை வந்து ஆப்ஜெக்டோட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ த்ரோ த பால். ஸோ ஐ இதில் சப்ஜெக்ட், த்ரோ அப்படிங்கிறது ஆக்ஷன், த பால் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இந்த நவுன் வந்து ஆப்ஜெக்டாக இருக்குது இந்த சென்டென்ஸ்க்கு. நெக்ஸ்ட், வி பீட் தெம். ஸோ வி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், பீட் வந்து வேர்ப், தெம் வந்து பீட்டுக்கு ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ இதில் இருக்க வேர்ப் வந்து ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் ஆர் வேர்ப்ஸ் தட் எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன் வித்தவுட் an ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ரேன் ஸ்விஃப்ட்லி, ஐ ரேன் இன் த ரேஸ். ஸோ இந்த மாதிரி ஐ ரேன், நான் ஓடினேன், நான் மெதுவாக ஓடினேன், ஃபாஸ்ட்டாக ஓடினேன், இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது, அதனால அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ ட்ரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ். எக்ஸாம்பிள், ஐ த்ரோ த பால், வி கால்ட் ஹிம், ஷீ சிங்ஸ் அ சாங். ஸோ இன்ட்ரான்சிட்டிவ், he ran fast, he ran in the race. Next, list out the transitive and intransitive verbs in the following words. ஸோ இதில் இருக்க transitive, intransitive verb வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ intransitive verbs come, arrive, run, jump இது எல்லாமே வந்து intransitive verb. transitive verb அப்படிங்கிறது buy, teach, learn, sing, draw, write இதெல்லாம் வந்து transitive verb. நெக்ஸ்ட், லாங்குவேஜ் செக் பாயிண்ட். லாங்குவேஜ் செக் பாயிண்டில் இன்கரெக்ட் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் கரெக்ட் ஒன். ஸோ அடுத்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் யூசேஜில் கொடுத்துருக்காங்க. ஐ கேன் நாட் கோப் அப் வித் த ப்ரெஷர். ஸோ இது வந்து இன்கரெக்ட். கரெக்ட் ஒன், ஐ கேன் நாட் கோப் வித் திஸ் ப்ரெஷர். ஸோ த மீனிங் ஆஃப் கோப் இஸ் டு மேனேஜ். கோப் இஸ் ஃபாலோட் பை தி ப்ரிப்போசிஷன் வித் அண்ட் நெவர் ஃபாலோட் பை அப். ஸோ கோப் அப்படிங்கிறது வந்து அப்போ ஃபாலோ பண்ணாது, வித் அப்படிங்கிறது தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம கோப் அப் சொல்லக்கூடாது, கோப் வித் சொல்லணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஹீ ஹேஸ் கிரே ஹேர்ஸ். கரெக்ட் ஒன், ஹீ ஹேஸ் கிரே ஹேர். ஆல் தி ஹேர் on one's head is considered uncountable and so
hers is almost always incorrect. ஸோ hair அப்படிங்கிறது uncountable நவுனில் வந்துடும். ஸோ hairs அப்படிங்கிறது தவறு, hair தான் வரணும். நெக்ஸ்ட், what is the time in your watch? ஸோ the correct one, what is the time by your watch? in your watch is incorrect, use by to ask time. ஸோ டைம் கேட்கும்போது by தான் யூஸ் பண்ணணும், in யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. my hobby, reading, poem. comprehension questions. first question, what is the hobby of the poet? ஸோ poetோட hobby என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ the answer is reading is the hobby of the poet. ஸோ reading தான் poetோட hobby. second one, what does ajar means? ajar அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. the word ajar means opening the door slightly. ஸோ ajar அப்படின்னா மெதுவாக கதவை திறக்கிறது, அதுதான் மீனிங். நெக்ஸ்ட், can the poet fly without wings? ஸோ poet வந்து wings இல்லாமல் பறக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ the answer is no, the poet cannot fly without wings, but his thoughts and imagination can fly everywhere without wings. என்ன சொல்கிறாங்க, பொயட்னால விங்ஸ் இல்லாமல் பறக்க முடியாது, ஆனால் அவரோட எண்ணங்கள், அவரோட தாட்ஸும் கற்பனையும் வந்து கண்டிப்பாக எல்லா பிளேஸ்க்கும் பறக்க முடியும் விங்ஸ் இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் கேன் சில்ட்ரன் டூ டு சொசைட்டி இஃப் தே ரீட்? ஸோ சில்ட்ரன் வந்து படித்தா சொசைட்டிக்கு அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் இஃப் ஆல் தி சில்ட்ரன் ரீட் த புக்ஸ் இட் கேன் கன்ஸ்ட்ரக்ட் எ பவர்ஃபுல் சொசைட்டி. ஸோ எல்லா சில்ட்ரனும் புக் படித்தா ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சொசைட்டி உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் தீம் ஆஃப் தி போயம்? ஸோ இந்த போயமோட தீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த தீம் ஆஃப் த போயம் இஸ் ரீடிங் ஹாபி. ஸோ படிக்கிற ஹாபி தான் வந்து இந்த போயம்க்கு தீம். நெக்ஸ்ட், ஆன் தி பேசிஸ் ஆஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி போயம் டிக் தி மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன் டு கம்ப்ளீட் தி ஸ்டேட்மெண்ட். ஸோ வேர்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு சரியாக மேட்ச் ஆகிற ஆப்ஷன் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரீடிங், ஸோ ரீடிங் அப்படிங்கிறது ஹெல்ப் மீ இன் தாட் ப்ரீடிங். ஸோ த ஆன்சர் டி, ஹெல்ப் மீ இன் தாட் ப்ரீடிங். மை ஹாபி, ஸோ என்னோட ஹாபி இஸ் டேக்கிங் மீ ஃபார் அண்ட் நியர். ஸோ டேக்கிங் மீ ஃபார் அண்ட் நியர், சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரீடிங், ஸோ அகெயின் ரீடிங் கொடுத்துருக்காங்க. ரீடிங் லெட்ஸ் மீ ஃப்ளை வித்தவுட் விங்ஸ். ஸோ என்ன விங்ஸ் இல்லாமல் பறக்க அலோவ் பண்ணுது. ஸோ தி ஆன்சர் இஸ் பி. அகெயின் ரீடிங், ஸோ ரீடிங் என்ன சொல்லியிருக்காங்க, ஹெல்ப்ஸ் தி சில்ட்ரன் டு கன்ஸ்ட்ரக்ட் சொசைட்டி. ஸோ த ஆன்சர் பி, ஹெல்ப்ஸ் தி சில்ட்ரன் டு கன்ஸ்ட்ரக்ட் சொசைட்டி. கம்ப்ளீட் தி டேபிள் given below in order to understand the poem better. ஸோ இந்த டேபிளை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் போயமோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஃபர்ஸ்ட், த poet mentions uses of reading. ஸோ ஃபர்ஸ்ட் uses of reading எழுதுகிறோம். நெக்ஸ்ட், த லைன்ஸ் இன் தி போயம் டிஸ்கிரைப் தி யூசஸ். ஸோ அந்த யூஸை வந்து poet வந்து போயமில் மென்ஷன் பண்ணியிருப்பார்ல, அந்த லைன் எழுதணும். நெக்ஸ்ட், தி ரைம்ஸ் யூஸ்டு இன் தி லைன்ஸ், அதில் யூஸ் பண்ணியிருக்க ரைமிங் வேர்ட்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட், மீனிங் ஆஃப் தி லைன், ஸோ அதோட மீனிங் எழுதணும். ஃபர்ஸ்ட், தாட் ப்ரீடிங். ஸோ தாட் ப்ரீடிங் அந்த லைன்ஸ் வந்து இட் ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் ப்ரீடிங். இதோட ரைமிங் வேர்ட்ஸ் ரீடிங், ப்ரீடிங். மீனிங் ஆஃப் த லைன் வந்து ரீடிங் ஹெல்ப்ஸ் தி poet think a lot. நெக்ஸ்ட், ஓப்பன்ஸ் ரேஷன்ஸ் டோர், அது யூஸ் பண்ணியிருக்க லைன்ஸ் வந்து இட் கீப்ஸ் மை ரேஷ்னல் டோர்ஸ் அஜார். ரைமிங் வேர்ட்ஸ் ஃபார் அஜார். நெக்ஸ்ட், மீனிங் ஆஃப் த லைன் இட் ஓப்பன்ஸ் தி poet's rational mind slightly. நெக்ஸ்ட், ஃப்ளை வித்தவுட் விங்ஸ். ஸோ அது இருக்க லைன்ஸ் வந்து without wings it lets me fly. ரைமிங் வேர்ட்ஸ் வந்து cry, fly. மீனிங் ஆஃப் த லைன் reading enables the poet to fly without wings. Next, constructing society. ஸோ அது வந்திருக்க லைன்ஸ் if all the children could read அப்படிங்கிறது அங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட், அதில் இருக்க ரைமிங் வேர்ட் read, succeed. மீனிங் ஆஃப் த லைன் children can construct a powerful society if they read. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் படித்தா கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல் சொசைட்டி உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். A figure of speech is a word or phrase which gives a separate meaning from the normal one. It means something more than it seems to mean. It is used figuratively to give an implied meaning to the given context. It can either be used to make
comparisons, or even to instinct, repetition, or exaggeration. Figure of speech provide a dramatic effect. ஸோ figure of speech அப்படிங்கிறது ஸோ அந்த கிட்ட ஒரு சென்டென்ஸை வந்து எக்ஸாக்ஸரேட் பண்ணுறக்காகவோ இல்லை எம்ஃபசைஸ் பண்ணுறக்காகவோ ஒரு அழகாக அதை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக காட்டுறதுக்காக ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து அங்கே இருக்கிற நார்மலாக இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதை மேம்படுத்தி காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரைமிங் வேர்ட். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் ஆர் 2 or more words which have the same sound. Words rhyme if they have similar sounds when they said aloud. Rhyming words usually occur at the end of the lines in a poem. Rhyming words make poems or songs fun to sing. ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது சேம் சவுண்டில் எண்ட் ஆகிற வேர்ட்ஸ். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் வந்து நம்ம பாடும்போதோ இல்லை படிக்கும்போதோ வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும். யூஸ்வலாக வந்து அந்த சென்டென்ஸோட எண்டிங்கில் இருக்கும் ரைமிங் வேர்ட்ஸ். ஆன்சர் தி ஃபாலோயிங். லிஸ்ட் தி ரைமிங் வேர்ட்ஸ் இன் தி ஃபஸ்ட்டு 3 லைன். ஃபஸ்ட்டு 3 லைனில் இருக்க ரைமிங் வேர்ட்ஸ் எழுதி சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் சீட், டீப், அஸ்லீப். ஸோ இதில் டீப், அஸ்லீப் தான் ரைமிங் வேர்ட்ஸ் சவுண்டில் எண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட், விச் ஒன் இன் த போயம், which line in the poem rhymes with down crept its light. ஸோ down crept its light ஓட ரைம் ஆகிற வேர்ட் கேட்டிருக்காங்க, ரைம் ஆகிற சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. into the seed too bright, into the seed too bright. Rhyming scheme. A rhyming scheme is a specific pattern used in a poem which determines which lines rhyme in the poem. Poets write poems with a rhyming scheme or a pattern. It is the arrangement of rhymes in a poem or a stanza. ஸோ ரைமிங் ஸ்கீம் அப்படிங்கிறது எந்தெந்த லைன் ரைம் ஆகும் அப்படிங்கிறத சொல்லும். ஸோ லைக் ஃபஸ்ட் லைனும் செகண்ட் லைனுமா இல்லை ஃபஸ்ட் லைனும் தேர்டு லைனுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது ரைமிங் ஸ்கீம். ஸோ லாஸ்ட் வேர்டு வச்சு இப்போ டே, வே அப்படிங்கிறது ரெண்டும் ஏஏ, லைக் ஏஏ பிபி அந்த மாதிரி இருக்கும். இல்லை ஏபி அந்த மாதிரி கூட ரைமிங் ஸ்கீம் வரும். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த ரைமிங் ஸ்கீம் ஆஃப் தி கிவன் ஷார்ட் போயம். ஸோ இந்த கொடுத்துருக்க போயமோட ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. போன்ஸ், அப், ஸ்வீட், பப். ஸோ இதில் போன்ஸ் ஏ, அப்புக்கு பி வச்சுக்கிறோம். எகெயின் டிஃப்ரெண்ட் சவுண்ட் வருது, அதனால சி போட்டுக்கிறோம். ஸோ பப்புக்கு எகெயின் ஏ, பி. ஸோ இதோட ரைமிங் ஸ்கீம் வந்து ஏபிசிபி, ஏபிசிபி, நாட் ஏபிஏபி, ஏபிசிபி. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏபிசிபி. Next, complete this rhyme on your own with a ABAB rhyming scheme. So ABABல கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. Peas porridge hot, peas porridge cold. So it is in the pot, my mother told. So ABAB. Hot pot, cold told. Rhyming. Jim Corbett, a hunter turned naturalist. Fill in the blanks. First question, Jim Corbett was born on dash. Jim Corbett எப்போ பிறந்தார்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் 19th April 1955. செகண்ட் ஒன், Corbett shot wild animals in his dash. ஸோ கார்பெட் வந்து அந்த வைல்டு அனிமல்ஸில் எதில் ஷூட் பண்ணார், ஃபோட்டோகிராஃப் எடுத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் சினி ஃபில்ம் கேமராவில் அவர் ஷூட் பண்ணார். நெக்ஸ்ட், டேஷ் வாஸ் தி ஃபஸ்ட் மேன் ஈட்டர் ஷாட் பை கார்பெட். ஸோ மேன் ஈட்டர் ஃபஸ்ட், எது வந்து ஃபஸ்ட்டு மேன் ஈட்டர் கார்பெட் பார்த்ததில்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த சாம்பவாட் டைகர். ஸோ த சாம்பவாட் டைகர் தான் ஃபர்ஸ்ட் மேன் ஈட்டர். நெக்ஸ்ட், கார்பெட் ஷாட் தி டைகரஸ் டெட் நியர் தி டேஷ். ஸோ அந்த கார்பெட் வந்து அந்த டைகரஸை இறந்து எங்கே பார்த்தான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் சாத்தார் பிரிட்ஜ் கிட்ட தான் வந்து அவர் பார்த்தாரு. Next, read the following passage and answer the questions given below. First question, who played a key role in establishing the national park? யார் நேஷ்னல் பார்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுல கீ ரோல் ப்ளே பண்ணான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் கார்பெட் played a key role in establishing the India's first national park in the
குமாவோன் ஹில்ஸ். இந்த குமாவோன் ஹில்ஸில் ஃபஸ்ட்டு நேஷ்னல் பார்க்கை உருவாகிறதுக்கு கார்பெட் தான் வந்து ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணார். நெக்ஸ்ட், ஒய் வாஸ் தி பார்க் நேம்ட் ஹெய்லி நேஷ்னல் பார்க்? ஏன் அந்த பார்க்கு ஹெய்லி நேஷ்னல் பார்க் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த பார்க் வாஸ் நேம்ட் ஹெய்லி நேஷ்னல் பார்க் இன் மெமரி ஆஃப் லார்ட் மேல்கம் ஹெய்லி. ஸோ லார்ட் மேல்கம் ஹெய்லியோட நினைவில் இந்த பார்க்குக்கு ஹெய்லி நேஷ்னல் பார்க் அப்படின்னு பேர் வச்சாங்க. நெக்ஸ்ட், வென் வாஸ் இட் ரீநேம்ட் ஆஸ் ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க்? ஸோ எப்போ அதுக்கு ஜிம் கார்பெட் நேம் வந்து சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த பார்க் வாஸ் ரீநேம்ட் இன் 1957 ஆஸ் தி ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் to honor his role in establishing the protected area in 1930s. ஸோ அந்த பார்க்கு வந்து 1957 ஜிம் கார்பெட்டோட நேமுக்கு சேஞ்ச் பண்ணாங்க. ஏன்னா அவர் தான் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணதுனால. நெக்ஸ்ட், ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 words. 1 or 2 wordsல ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வாட் வாஸ் தி பர்த் நேம் ஆஃப் ஜிம் கார்பெட்? ஸோ ஜிம் கார்பெட்டோட பர்த் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட் வாஸ் ஹிஸ் பர்த் நேம். ஸோ எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட் அப்படிங்கிறது தான் அவரோட பர்த் நேம். செகண்ட் ஒன், வாட் வாஸ் தி நேம் ஆஃப் கார்பெட்ஸ் டாக்? கார்பெட்டோட டாக் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த நேம் ஆஃப் ஜிம் கார்பெட்ஸ் டாக் வாஸ் ராபின். ஸோ அந்த டாக் நேம் வந்து ராபின். தேர்ட் ஒன், ஹவு மெனி கில்ஸ் டிட் தி சாப்புவாட் டைகர் ரெக்கார்டட்? ஸோ அந்த சாப்புவாட் டைகர் வந்து எத்தனை கில்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த டைகர் ரெக்கார்டட் 436 டெத். ஸோ டோட்டலாக 436 டெத் அது ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட், ஹூ வாஸ் தி லாஸ்ட் கில் ஆஃப் தி சாப்புவாட் டைகர்? ஸோ சாப்புவாட் டைகர் கடைசியாக கொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த லாஸ்ட் பர்சன் டு பி கில்டு பை தி சாப்புவாட் டைகர் வாஸ் அ 16-year-old girl in a village near சாப்புவாட். ஸோ சாப்புவாட் டைகர் கடைசியாக கொன்னது ஒரு 16-year-old girl. ஸோ அவள் எந்த ஊரை சேர்ந்தவ? சாப்புவாத்தை சேர்ந்தவ. நெக்ஸ்ட், when did ஜிம் கார்பெட் died? எப்போ வந்து அவர் இறந்தார்? when did ஜிம் கார்பெட் died அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் he died on 19th April in 1955. ஸோ 19th April 55ல் அவர் இறந்துட்டார். Step 2 success, analogy, verbal reasoning questions. ஸோ verbal reasoning questions கொடுத்துருக்காங்க. There is certain relation between two given words. Find the relation to find the missing word. ஸோ அந்த மிஸ்ஸிங் வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி இருக்க 2 வேர்ட்ஸ்க்கு நடுவில் இருக்க ரிலேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், ரீடிங் நாலேஜ். அப்போ ஒர்க் என்னது? ஸோ தி ஆன்சர் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ படித்தா நாலேஜ் கிடைக்கும், ஒர்க் பண்ணால் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட், கிரிக்கெட் பேட், ஹாக்கி ஸ்டிக். ஸோ கிரிக்கெட்டுக்கு பேட்டு, ஹாக்கிக்கு ஸ்டிக்கு. தேர்ட் ஒன், டாக், ரேபிஸ், மஸ்கிட்டோ. ஸோ டாக் கடிச்சா ரேபிஸ் வரும், மஸ்கிட்டோ கடிச்சா மலேரியா வரும். நெக்ஸ்ட், மேன், பயோகிராஃபி. நேஷன், ஸோ ஒரு மேன் பற்றி எழுதுனா பயோகிராஃபி, அப்போ அது நேஷனுக்காக இருந்தால் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட், பிரெட், பேக்கரி. பிரிக், ஸோ ப்ரெட்டை வந்து பேக்கரியில் வேக வைப்பாங்க, ஸோ ஐ மீன் மேக் பண்ணுவாங்க. பிரிக்கை எங்கே மேக் பண்ணுவாங்க? கிளினில், ஸோ கிளினில் மேக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், டாக்டர், டயாக்னிசிஸ், ஜட்ஜ். ஸோ டாக்டர் வந்து டயாக்னிஸ் பண்ணுவார், ஜட்ஜ் என்ன பண்ணுவார்? ஜட்ஜ்மெண்ட். ஸோ தி ஆன்சர் இஸ் ஜட்ஜ்மெண்ட். ட்ரை டு நோ வெதர் யுவர் ஹாபி மேக்ஸ் திங்ஸ் ஈஸி. ஸோ ஹாபி, உங்களோட ஹாபியெல்லாம் எழுத சொல்லியிருக்காங்க. 7 days. ஸோ எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்களோட ஃபீல், நீங்கள் அதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க. ஃபைனலி ஸ்டேட்டஸ், ஈஸியாக டிஃபிகல்ட்டான எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், டான்ஸிங் டெய்லியும் 2 hours. ஃபீலிங், டான்ஸ் ஆனால் ஹாப்பியாக இருப்போம், இட்ஸ் ஈஸி. குக்கிங் 2 hours. ஃபீலிங் வந்து இன்ட்ரெஸ்டிங், ஸோ குக் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்டஸ் ஈஸி. சிங்கிங் 1 hour, என்ஜாயபிள், சிங் பண்ணும்போது என்ஜாயபிள், ஈஸி. ரைட்டிங் 2 hours, ப்ளஷர், ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஸ்டேட்டஸ் ஈஸி. ரீடிங், ஸோ ரீடிங் 2 hours, அடாரபிள், செம்ம ஒரு நல்ல ஃபீல் இருக்கும், ஈஸி. கார்டனிங் 1 hour, ரிலாக்ஸேஷன், ஸோ நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் கார்டனிங் பண்ணும்போது,
இட் இஸ் ஆல்சோ ஈஸி. பிளேயிங் அப்படிங்கிறது 1 hour நல்லா ஃபன்னாக இருக்கும். இட் இஸ் ஆல்சோ ஈஸி. ஸோ ஹாபீஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணது அதை பற்றின நம்மளோட ஃபீலிங் எழுதியிருக்காங்க. ப்ளஸ் ஈஸியாக டிஃபிகல்ட்டாக. மோஸ்ட்லி ஆல் த ஹாபீஸ் ஆர் ஈஸி.